பஞ்சகோசம் அப்படின்னா என்ன? 5 உடம்புகள். 5 உடம்புகள் இந்த உயிருக்கு உண்டு. ஆனா நமக்கு தெரியறது வெளியில இருக்க இந்த தூல உடம்பு மட்டும்தான். வெளியில் இருக்கிற இந்த அன்னமய கோஷம் அல்லது தூல உடல், இதுக்கு அன்னமய கோஷம்னு பேர். காரணம் அது அன்னத்தினாலேயே வளர்வது, அதனால அன்னமய கோஷம். இவ சாமி என்ன பண்ணியிருக்காரு, நமக்கு நிறைய கருவிகள் தத்துவங்களை கொடுத்துருக்கிறார். அதில் தூலமாக தெரிகிறது, வெளிப்படையாக தெரிகிற அந்த தத்துவங்கள்னு பார்த்தோம்னா 5 பூதங்கள், 5 ஞானேந்திரியம், 5 கண்மேந்திரியம், ஒரு 15 தான் தூலமான தத்துவங்கள். இந்த தூலமாக இருக்கிற கருவிகளை எல்லாம் தூல உடல்ல கொடுத்தார். அப்ப தூல கருவிகளை தாண்டி அடுத்து சூட்சம கருவிகள் கொடுத்தார். சரி, இந்த தூல உடம்பிலேயே எல்லா கருவியும் இருக்கா? இல்லையே. நீங்க நல்லா பாருங்க, நம்முடைய கருவிகள்ல மனம் எங்க இருக்கு? இந்த மனங்கிற கருவி உடம்புல, தூல உடம்புல இல்லையே. அப்ப அது வேற உடம்புல இருக்கு, அதுதான் சூக்கும உடம்பு. இந்த சூட்சம கருவிகள் எத்தனைன்னு கேட்டா 8 தத்துவங்கள். அதுல இருக்கிற 8 தத்துவம் எது? சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். இந்த 5ம் சூட்சமம். இதை தவிர்த்து சூட்சம கருவி மனம், புத்தி, அகங்காரம். இந்த சூக்கும உடம்பு என்று சொல்லுவதுதான் இறைவன் கொடுத்த உடம்பு. மித்த அதுக்கு மேல போட்டிருக்கிற இந்த தூல உடம்பு பஞ்சகோசத்துல கடைசியா இருக்கிற உடம்பு, நம்ம பார்க்கிற உடம்பு. இது போனாலும் இந்த சூட்சும தேகம் போகாது, அது இருந்துகிட்டே இருக்கும். அதுல பிறப்பு வந்துகிட்டே இருக்கும். அது எப்படி கிளைய வெட்டினாலும் திரும்ப வளருதோ, அது மாதிரி இந்த தூல உடம்பு போனாலும் இன்னொரு தூல உடம்பு வரும். ஆகவே இந்த தூல உடம்பு, அதற்கு அடுத்தது சூட்சும உடம்பு, அதற்கு அடுத்ததா இருக்கிறது மனோமய கோஷம், மனோமய தேகம், அங்க இருக்கிறது சித்தம். இப்படி ஒவ்வொன்றுமே இந்த உடம்புல சூக்கம உடம்பும் தூல உடம்பும் கோரலேட் ஆகி ஒன்றுக்கு ஒன்று, இப்படி அந்த தூல கருவிகளும் சூக்கும கருவிகளும் ஒன்றுக்கு ஒன்று இணைஞ்சு நடத்துது. இதில் ஃபைனலாக எடுக்கிற ரிசல்ட்டு எல்லாமே போய் சேர்றதா சித்தம். அந்த சித்தத்தில் கொண்டு போய் தான் ஸ்டோர் பண்ணிக்கும் மனோமய கோஷம். அதை தாண்டி உள்ளே இருக்கிறது விஞ்ஞானமய கோஷம். அது 6 தான் இருக்கு: காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன். பிறகு அதையும் தாண்டி மேல ஒரு ஆனந்தமய கோஷம், அங்க மாயை இருக்கு. இப்படி 5 தேகங்கள்ல நமக்கு கொடுத்திருக்கிற கருவிகளை எல்லாம் வரிசைப்படுத்தியிருக்காரு, எல்லாத்தையும் ஒரே இடத்துல. இப்ப நம்ம சூப்பர் மார்க்கெட்ல சாமான் வாங்கிட்டு வந்தா மளிகை சாமான் எடுத்து கொண்டு போய் கிச்சன்ல வைப்போம். சோப்பு, டவலு இதெல்லாம் வாங்கினோம்னா அதை எடுத்து கொண்டு போய் பாத்ரூம்ல வைப்போம். எதை எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும்ல. அது மாதிரி நம்ம தத்துவங்களையும் இடம் பார்த்து வச்சிருக்கிறார் சாமி. அப்படி நமக்கு 5 தேகம் இருக்கு. இதைத்தான் பஞ்சகோஷம் என்று சொல்வார்கள். நமக்கு இருக்கக்கூடிய 31 தத்துவங்களையும் இந்த 5 தேகத்துல சாமி உரிய இடங்கள்ல உரிய தத்துவங்களை வைத்திருக்கிறார்.